Hi guys, this is Nivita. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பேஜ் நம்பர் 117 எக்ஸசைஸ் 3.5ல இருக்கக்கூடிய செகண்டில் இருக்கிற செகண்ட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் தீட்டா இஸ் அன் அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு என்னென்னலாம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காஸ் பை பை 4 + தீட்டா பை 2 கேட்டிருக்காங்க. when sin theta is equal to 8/9 இருக்கும்போது உங்களுக்கு cos pi by 4 plus theta by 2 ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஏற்கனவே பார்த்தாச்சு. மோர் ஆர் லெஸ் இது வந்து ஒரே மாதிரி தான் வரும், சரியா? ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, நான் கொஷின் எழுதியிருக்கேன். ஆஃப்டர் தட் இந்த பாருங்களேன், காஸ் a + b ஃபார்மேட்டில் இருக்குது, கரெக்டாக? ஸோ கிளாஸ் a + b ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா அதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, cos a cos b - sin a sin b அந்த ஃபார்மேட்டில் எழுதலாம். எப்போவுமே வந்து காஸ் வந்து ஒரு அவ்வளோவா ஃப்ரெண்ட்லியாக இருக்காத ஃபங்க்ஷன், ஓகேவா? அப்போ வந்து யார் கூடயுமே ஃப்ரெண்டாக இருக்காது. அப்போ வந்து காஸ் வந்து சைன் கூட ஃப்ரெண்டாக இருக்காது. அதனால காஸ் வந்து காஸ் கூட இருக்கும், சைன் வந்து சைன் கூட இருக்கும். அன்ஃப்ரெண்ட்லிங்கிறனால இப்போ ப்ளஸ்ன்னு வந்து இந்த இடத்துல மைனஸ்ன்னு வரும், சரியா? ஸோ அப்படி இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஃப்டர் தட் இந்த cos pi by 4 plus theta by 2 அந்த cos a plus b ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால அதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது cos pi by 4 into cos theta by 2 minus sin pi by 4 sin theta by 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு sin theta மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, sin thetaலேருந்து cos thetaவோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு sin theta is equal to 8/9. ஓகே, நமக்கு ஏற்கனவே என்னென்னு தெரியும்னா, sin square theta ப்ளஸ் cos square thetaவோட வேல்யூ வந்து 1ன்றது தெரியும். இதுலேருந்து cos theta எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? cos square theta is equal to 1 - sin square thetaன்னு வந்திருக்கும். ரெண்டு சைடும் ரூட் எடுத்திங்கன்னா cos theta is equal to √1 - sin square thetaன்னு வரும், which is equal to √1 - sin thetaவோட வேல்யூ 8/9. sin square thetaவோட வேல்யூ 8 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 64/9 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 81ன்னு வரும், which is equal to √81/64 divided by 81ன்னு வரும். ஸோ 81லேருந்து 64 எடுத்துட்டிங்கன்னா 17 அப்படின்னு வந்திருக்கும். 17/81. ஸோ இந்த ரூட்டுக்குள்ளேருந்து எடுக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, காஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து √17 டிவைடட் பை 9. ஏன்னா 81 வந்து நீங்கள் ரூட்டுக்குள்ளேருந்து வெளில எடுக்கும்போது உங்களுக்கு 9ன்னு மட்டும் கிடைக்கும், சரியா? ஓகே, ஃபைன். இப்போது என்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்குடைய வேல்யூஸ் எல்லாமே தேவை. இதுக்கு எனக்கு காஸ் தீட்டா பை 2வும் சைன் தீட்டா பை 2வும் வேல்யூஸ் வந்து தேவையாக இருக்குது, ஓகேவா? அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 114ல் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து காஸ் தீட்டா பை 2 சைன் தீட்டா பை 2ஓட வேல்யூஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், சரியா? ஸோ முதல்ல நான் இங்கே எழுதிக்கிறேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு வந்து cos 2 theta is equal to 2 cos square theta minus 1 அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு இப்படி தான் இருக்குது. பட் ஸ்டில் நமக்கு இதிலேருந்து எப்படி cos theta by 2 எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல வெறும் cos theta அப்படின்ற மாதிரி நான் கொண்டு வரணும், அதுதான் என்னோட முக்கியமானது. ஸோ அதனால் -1 இந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ cos 2 theta plus 1 is equal to 2 cos square theta அப்படின்னு வந்திருக்கும். 2 இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா cos 2 theta plus 1 divided by 2 is equal to cos square theta அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இப்போ தீட்டாக்கு பதிலாக என்ன பண்ணுங்க அப்படின்னா, theta by 2வை கொண்டுட்டு வாங்க, ஓகேவா? ஏன்னா நமக்கு cos theta by 2 தானே வேணும். அதனால் தீட்டாக்கு பதிலாக theta by 2வை கொண்டு வந்தீங்கன்னா cos 2 into theta by 2 plus 1 divided by 2 is equal to cos square theta by 2ன்னு வந்திருக்கும். 2 கேன்சல் ஆச்சு அப்படின்னா cos theta plus 1/2 is equal to cos square theta by 2ன்னு வரும். ஸோ ரெண்டு இடத்துலையும் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா root of cos theta plus 1/2 is equal to cos theta by 2ன்னு வரும், ஓகேவா? நீங்கள் இவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸ் போடணுன்னு அவசியமே இல்லை. நீங்கள் cos theta by 2 is equal to root of cos theta plus 1/2 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், ஓகேவா? நீங்கள் இவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸ் போடணுன்ற அவசியமே இல்லை. நான் வந்து உங்களுக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் டிரைவ் பண்ணி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம செகண்ட் ஃபார்முலா டிரைவ் பண்ணுற மாதிரி cos 2 theta is equal to 1 - 2 sin square theta அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இந்த இடத்துல வந்து இந்த sin square theta மட்டும் ஒரு சைடில் வைக்கிற மாதிரி இதை கொண்டு வாங்க, இதை இங்கே கொண்டு வாங்க. அப்போ 2 into sin square theta is equal to 1 - cos 2 theta அப்படின்னு சொல்லிட்டு வரும். 2வை கீழே கொண்டு வந்தீங்கன்னா sin square theta is equal to 1 - cos 2 theta divided by 2ன்னு வரும். ஆஃப்டர் தட் தீட்டாக்கு பதிலாக theta by 2 அப்படின்றத சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, sin square theta by 2ன்னு வந்திருக்கும். sin square theta by 2 is equal to ஆஃப்டர் தட் உங்களுக்கு என்ன ஆகும்னா 1 - இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து theta by 2 அப்படின்றத சப்ஸ்டிடியூட் பண்ணுவீங்க, கரெக்டாக? அப்போ வந்து 1 - cos 2
தீட்டா பை டூன்னு வந்திருக்கும் டிவைடட் பை 2. ஓகே, தீட்டா 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் தீட்டா பை 2ன்னு வரும். ரெண்டு சைடும் ரூட் எடுத்திங்க அப்படின்னா சைன் தீட்டா பை 2 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் தீட்டா பை 2. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி கிடச்சிருச்சு அப்படின்னா சைன் தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை 2 ரெண்டுத்தோட வேல்யூஸுமே கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு கொஸ்டினில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வேல்யூஸ் எல்லாமே கொண்டுட்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். இப்போது காஸ் தீட்டாவோட வேல்யூவாக நீங்கள் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்னா ரூட் 17/9 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு அதை கொண்டுட்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? இந்த இடத்துல ரூட் 17/9 கொண்டுட்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிங்க அப்படின்னா சைன் தீட்டா பை 2 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் ரூட் 17 டிவைடட் பை காஸ் தீட்டாவோட வேல்யூ என்னது ரூட் 17 டிவைடட் பை 9 ரூட் 17 டிவைடட் பை 9 டிவைடட் பை 2ன்னு வந்திருக்கும். சரியா? ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் ரூட் ஆக்சுவலி. ஆஃப்டர் தட் உங்களுக்கு என்ன ஆகும், இங்கே 9 இந்த சைடு போயிடுச்சுன்னா 9 மைனஸ் ரூட் 17 டிவைடட் பை 9 இன்ட்டு 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஆஃப்டர் தட் இது இந்த வேல்யூஸ் எப்படி வரும் அப்படின்னா ரூட் ஆஃப் 19 மைனஸ் ரூட் 17 டிவைடட் பை 9 2s ஆல் 18ன்னு வரும். சரியா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா சைன் தீட்டா பை 2ஓட வேல்யூ, சைன் தீட்டா பை 2. ஓகே, இதே மாதிரி நம்ம காஸ் தீட்டா பை 2ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நமக்கு இங்கே இருக்கு இல்லையா இந்த ஃபார்முலா, என்ன ஃபார்முலா? காஸ் தீட்டா பை 2 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் காஸ் தீட்டா ப்ளஸ் 1/2. ஓகே, இந்த இடத்துல வந்து காஸ் தீட்டாவோட வேல்யூ என்னது நமக்கு ரூட் 17/9 தான் காஸ் தீட்டாவோட வேல்யூ. ஸோ அதனால் இந்த இடத்துல cos theta by 2 is equal to root of root 17 divided by 9 plus 1 divided by 2ன்னு வந்திருக்கும், which is equal to root of root 17 plus 9 divided by 9 into 2ன்னு வரும், which is equal to root of root 17 plus 9 divided by 9 2s ஆல் 18ன்னு வந்திருக்கும். சரியா? ஸோ இது வந்து cos theta by 2ஓட வேல்யூ என்னது root of root 17 plus 9 divided by 18ன்னு வரும். ஓகே ஃபைன். ஸோ இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல இதில் கொண்டுட்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் தட் நான் இன்னொரு தடவை அந்த ஈக்குவேஷனை எழுதிக்கிறேன். காஸ் பை பை 4 ப்ளஸ் தீட்டா பை 2ஓட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா காஸ் பை பை 4 காஸ் தீட்டா பை 2 மைனஸ் சைன் பை பை 4 சைன் தீட்டா பை 2 அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? இப்போ காஸ் பை பை 4ஓட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா பைனாலே என்னது 180/4ன்னு சொல்லும்போது 180/4ன்னு சொல்லும்போது கேன்சல் பண்ணிங்கன்னா 90/2, இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 45. ஸோ காஸ் 45ஓட வேல்யூ 1/√2. ஓகே, ஆஃப்டர் தட் காஸ் தீட்டா பை 2ஓட வேல்யூ என்னது நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கிற இந்த வேல்யூஸ். ஓகே, ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கிறேன்னா சும்மா காஸ் தீட்டா பை 2ன்னு எழுதிக்கிறேன். மைனஸ் சைன் பை பை 4ஓட வேல்யூ என்னது அதுவும் சைன் 45ஓட வேல்யூ காஸ் 45ஓட வேல்யூ சேம் தான், 1/√2 1/√2ன்னு தான் வரும். சைன் தீட்டா பை 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல 1/√2 காமனாக எடுத்திங்கன்னா காஸ் தீட்டா பை 2 மைனஸ் சைன் தீட்டா பை 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம காஸ் தீட்டா பை 2 சைன் தீட்டா பை 2ஓட வேல்யூஸ்லாம் நமக்கு தெரியும்ல. காஸ் தீட்டா பை 2ஓட வேல்யூஸை இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் root of root 17 plus 9 divided by 18 minus sin theta by 2ஓட வேல்யூ இது, அதாவது root of 9 minus root 17 divided by 18 அப்படின்றது வந்திருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் ஆன்சர். ஓகே, இந்த நீங்கள் வந்து ரூட் 12 வந்து எப்படி எழுதலாம்னா 3√2ன்னு எழுதலாம். ஏன்னா நம்ம 12 வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னா இங்கே 2ன்னு போட்டு அதுக்கு பிறகு 6ன்னு போட்டு 3ன்னு போட்டு, அதாவது அந்த 2 2 வந்து நம்ம வெளியில் எடுக்கிற மாதிரி, அதாவது இந்த √2 மட்டும் எப்படி எழுதிக்கலாம் நீங்கள் 2√3ன்னு எழுதிக்கலாம். ஆஃப்டர் தட் இதுதான் இதோட வேல்யூ காஸ் பை பை 4 ப்ளஸ் தீட்டா பை 2ஓட வேல்யூஸ் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து ஒரு 2-3 ஃபார்முலாஸை ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.